காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மூலாதார சக்தியை 11 நாட்களில் திறக்குங்கள். வீட்டில் அமைதி மற்றும் பணவரவு வரும் ரகசிய செய்முறை. நமஸ்காரம் நண்பர்களே. நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதையும் முயற்சி செய்தாலும் அது சரியான பலன் தராமல் போவது இருக்கும். வீட்டில் எதிர்பாராத பிரச்சினைகள், நம் மனசுக்கு தேவையில்லாத கவலை, பணம் வராமல் நின்று போவது, குடும்பத்தில் பேசிக்கொண்டும் சண்டை, தகராறு, இதெல்லாம் இயற்கையான விஷயம் இல்ல. பல சமயங்களில் இந்த பிரச்சினைகளுக்கு காரணம் மூலாதார சக்தி தடை என்று சொல்லப்படும் ஒரு அற்புதமான ஆன்மீக காரணம். இந்த வீடியோவில் இந்த சக்தி என்ன, அது எப்படி நம்ம வாழ்க்கையை தடுக்கிறது, அதை 11 நாட்களில் எப்படி மாற்றலாம், எல்லாமே நிதானமாக தெளிவாக கூறப்போறேன். மூலாதார சக்தி என்றால் என்ன? நம்ம உடலுக்கு 7 சக்தி மையங்கள் இருக்கும் என்று பல ஆன்மீக நூல்கள் கூறுகிறது. அதில் எல்லா சக்திகளுக்கும் அடிப்படை மூலாதார சக்தி. இது நம்ம உயிரின் முதல் தூண். இது நிலைத்திருந்தால் நமக்கு பாதுகாப்பு உணர்வு, நம்பிக்கை, வேலை முன்னேற்றம், குடும்ப அமைதி, ஆரோக்கியம், பணவரவு இவை அனைத்தும் தானாக வர ஆரம்பிக்கும். இந்த சக்தி இல்லாமல் வாழ்வது வேறில்லாத மரம் போல. தடை இருந்தால் என்ன நடக்கும்? மூலாதார சக்தி தடையாயிருந்தால் நம்ம வாழ்க்கையில் வந்து சேரும் பிரச்சனைகள், வேலை நின்று போகும், பணம் வரவில்லை என்று தோன்றும், மன அழுத்தம் அதிகரிக்கும், குடும்பத்தில் அன்னெசரி ஃபைட்ஸ், வீட்டு சூழல் மிக நெரிசல் போல இருக்கும், மனசு ஒரு காரணமில்லாமலே ஹெவியாயிருக்கும். பல பேருக்கு இது ஏன் நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் காரணம் மிகவும் சாதாரணம். வீட்டில் எனர்ஜி தடை ஏற்படுவது. இந்த தடை ஏன் வருகிறது? பழைய ஆன்மீக நூல்கள் சொல்வது போல் மூலாதார சக்தி பல காரணங்களால் பாதிக்கப்படுகிறது. வீட்டில் சுத்தமின்மை, கோபம், அழுகை, சண்டை அதிகம், தீபம் எரியாமை, நெகட்டிவ் நினைப்புகள், பயன்படுத்தாத பொருட்கள், சூரிய ஒளி வீடுக்கு வராமை, தவறான காற்றோட்டம். நீங்கள் நினைச்சு பாருங்க, நமக்கே நெகட்டிவ் ஃபீல் வரும் ஒரு வீட்ல எப்படி பாசிட்டிவ் சக்தி இருக்கும்? அதனால்தான் 11 நாள் செய்முறை முக்கியம். 11 நாள் மூலாதார சக்தியை திறக்கும் சக்தி செயல்பாடு. முதலாவது 3 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டியது, வீட்டின் முக்கிய மூலைகள், அதாவது ஹால், கிச்சன், பெட்ரூம் இவைகளை ஒருமுறை சுத்தம் செய்யுங்கள். ஒரு சிறிய தீபம் தினமும் காலை மற்றும் மாலை எரியவிடுங்கள். ஓம் லம் மந்திரம் 108 தடவை ஜபியுங்கள். இது மூலாதார சக்தியை தொடங்கிய நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கும். பாதுகாப்பு மற்றும் அமைதி கட்டமைப்பு. 4 முதல் 7 நாட்களில் செய்ய வேண்டியது, வீட்டின் முன்வாசலில் மஞ்சள் பிளஸ் குங்குமம் வைத்து ஒரு தீபம் வைக்கவும். சிவப்பு நிற மலரால் பூஜை செய்யுங்கள். ஓம் கம் கணபதையே நம 108 தடவை ஜபியுங்கள். இந்த நாட்களில் வீட்டின் ஹெவி எனர்ஜி மெதுவாக லைட் ஆகும். நீங்கள் உணர்வீர்கள் வீட்டில் நிம்மதி அதிகரிப்பதை. சக்தி திறப்பு மற்றும் நாணய பூஜை 8 முதல் 11 நாட்களில் செய்ய வேண்டியது, தினமும் 5 முதல் 7 நிமிடம் மூலாதார சக்தி தியானம். வீட்டில் ரோஸ் வாசனை அல்லது அகர்பத்தி அமைக்கவும். ஒரு நாணயம் வைத்து லக்ஷ்மி ஸ்தோத்திரம் 11 தடவை ஜபியுங்கள். 11ஆம் நாள் முடிவில் நீங்கள் ஒன்றை கவனிப்பீர்கள். வீட்டு சூழல் மிக லேசாக இருக்கும், அன்னெசரி டென்ஷன் குறையும், மனதில் லைட்னஸ் வரும், பண ஓட்டம் மெதுவாக கூட ஆரம்பிக்கும். இது எல்லாம் இந்த 11 நாள் எனர்ஜி ஒர்க் நடக்கிறதாலதான். நண்பர்களே, மூலாதார சக்தி சரியாக இருந்தால் மனித வாழ்க்கை நன்றாக ஓடும். ஒரு வீட்டின் அமைதி, பண ஓட்டம், ஆரோக்கியம், குடும்ப நல்லிணக்கம் இது எல்லாம் சக்தி சமநிலை வந்தால்தான் கிடைக்கிறது. இந்த 11 நாள் சிறிய செயல்பாட்டை நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டின் மாற்றத்தையும் உங்கள் மன அமைதியையும் நேராக உணர ஆரம்பிப்பீர்கள். தெய்வ அருள் எப்போதும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கட்டும். லக்ஷ்மியின் கடாட்சம் உங்க வீட்டில் நிலைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.